வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம தக்காளி செடியை பற்றி பார்க்க போகிறோம். தக்காளி செடி பாருங்கள், இது வந்து ஒரு அரிய வகை தக்காளி. இது என்ன வெரைட்டின்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 4-5 வகை விதை வாங்கியிருந்தேன். லைப்ரியன் தக்காளி வாங்கியிருந்தேன், நாட்டு தக்காளி, மடிப்பு தக்காளி, இந்த மாதிரி ஒரு 4-5 ரகம் வாங்கியிருந்தேன். அதில் விதை போட்டதில் சில இது வந்தது, சில இது வரல. அதில் இந்த நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய தக்காளி வந்தது. அதுக்கடுத்து இந்த தக்காளி வந்துச்சு. இது என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இது காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த தக்காளியை. இது எனக்கே தெரியல இது என்ன வெரைட்டின்னு. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இது என்ன வகை தக்காளி அப்படின்ட்டு. ஒரு வித்தியாசமான வடிவத்தில் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒரு நீளமாக. பொதுவாகவே தக்காளிங்க எல்லாமே உருண்டையாக இருக்கும். இது நீளமாக செவ்வக வடிவத்தில் இருக்குது. இது பாருங்கள், இது பழம். ஆனால் சைஸ் சின்னதாக தான் வரும் போல இருக்குது. பாருங்கள், பழம் பாருங்கள், இது பழம். இது காய். இது இனிமேல் தான் பழமாக மாறும். இது என்ன வகை தக்காளின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள், பச்சை மிளகா. பாருங்கள், நாட்டு பச்சை மிளகா. பச்சை மிளகா நிறையா வந்திருக்கு. இவர் பூக்கள் நிறையா வச்சுருக்கு. இன்னொரு 10-15 நாளில் நிறையா வரும்னு நினைக்கிறேன். பூக்கள் பாருங்கள், எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். பூக்கள் நிறையா இருக்குது பச்சை மிளகாவில். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரண தக்காளி நம்ம வீட்டில் எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய தக்காளி பாருங்கள். ஒரு 5 வகை தக்காளி விதை போட்டதில் வந்தது அந்த 2 விதை தான். ஃபஸ்ட்டு காமிச்சது ஒன்று, பாருங்கள் இது ஒன்று. இது நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய தக்காளி, மார்க்கெட்டில் விற்பாங்க இல்லையா, அந்த தக்காளி. இது அந்த தக்காளி எதுன்னு தெரியல. விதை நிறையா வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. சேனக்கிழங்கு, பிடிக்கரணைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் சேனக்கிழங்குன்னுவாங்க. இது சேலத்துலலாம் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்குன்னுவாங்க. இது வேறு ஊருக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது பீடிக்காரனன்றாங்க, கருணக்கிழங்கு. இது ஒரு 2-3 வெரைட்டி வருது. சரிங்களா? பாருங்க, நான் வச்சுருக்க செடிங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச இலை இந்த இலை தாங்க. ரொம்ப அழகாக கொடை மாதிரி இருக்குது பாருங்கண்ணா. கொடை வடிவத்தில் இருக்குது. இந்த கீழே தண்டுலாம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். தண்டு நல்லா மொத்தமாக இருக்குது. இந்த தண்டு சமைச்சு சாப்பிடலாமல் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் வருது. அடுத்த வாரத்தில்